நினச்சுருக்கா. நீ நீ அவள் இல்லாமல் அவள் சௌக்கியம் எப்படி போல கண்டூயனே கரையோடு துக்கியம். அவள் தனிமை ஏற்பட்டால் நன்னா கையினால நகத்தினால போக்கிறான். உடனே வயண்டு போடுறது, எண்ணெயை தடுறான், உடனே சேர்க்காதறான். இப்படி கட்டமாக இருக்குது. ஒரு கட்டம் போகணும்னு நினச்சி இன்னொரு கட்டத்தை விலைக்கு வாங்கிக்கிறான். அந்த மாதிரி அவள் அதனால் இந்த லோகசுக்கத்தில் இருக்கிறவளை மாற்றி பரமாத்மாவுடைய தருணத்தில் நான் வருவேன். நான் அதோடு கூட இவாளை மோட்சம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு காட்டப்பேன். கட்டாட்ச மாத்திரேன பவாம் புராசேகி. தெருக்கண் நோக்கினால ஒரு தினம் பார்த்தா போகும், இவாள் எல்லாரும் கரையிடுவாள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன கட்டம்? அந்த கட்டப்படுறதுக்கு தகுந்தபடி தான் கூலி கொடுப்பாள் அந்த ஓடக்காரனுக்கு. இந்த பரமாத்மாங்கிற ஓடக்காரன் இந்த பெருவிக்கிடந்து கரையேற்றக்கூடிய நம்மை கைகூப்பினா போகிறோம். கட்டாட்ச மாத்திரேன்னு பாவம். கைகூப்பினால் கடாட்சம் ஏற்பட்டால் கரையிடலாம். அதுக்கு தகுந்தபடி தானே கூலி கொடுக்கணும். ஓடக்காரன் பிரவாகம் காலத்தில் பூர்ண பிரவாகம் இருக்கும்பொழுது காவேரியில் பரிசலில் போகிறதுன்னா முன்னாண்ட பாலம் கிடையாது. எலமனூர் ஸ்டேஷன்லேருந்து பரிசலில் தான் போகணும் சேர்க்குறவங்க பிரபுவுடைய சன்னதிக்கு. இப்பெல்லாம் சௌரியங்கள் வந்தது. அந்த ஓடக்காரன் வீரனாக இருந்தால் முன்னும் கொஞ்சம் பிரவாகம் இருக்காது, நடுவே கொஞ்சம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தானே நாங்கள் படகுல வந்திருக்கோம், கொஞ்சம் அதுக்கு தகுந்தபடி கூலியை குறைச்சி கொடுப்பாள் வாய்ப்பான். அது மாதிரி கண்ணால் பார்த்தா கரையிடுறாள். உன்னுடைய சலனத்தை நோக்கி கை கூப்பினா போடாதா. அப்படி நீ கட்டாட்சத்தை பார்க்க போட்டால் அவள் மோட்சம் அடைக்கிறாள், அவள் கை கூப்ப சொல்கிறேன் அப்படின்னு மகான் சுகுமார கவிங்கிற மகான் சொல்லிருக்கார். இப்படியெல்லாம் பகவான் சொல்கிற பொழுது குழந்தையினுடைய அருமையான சொத்தத்துக்கு லக்ஷ்மி வந்தாள். லக்ஷ்மி சமேதனாக பகவான் பிரகாசிக்கிற போது என்ன வரம் வேணும் கேளுன்னாள். மகானான் பிரகலாதன் சிரித்து கொண்டு உங்கள்கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்குறவன் வியாபாரி, சபை வணிக்கு வியாபாரி வேணும். சரக்கு கொடுத்தா பணம் கொடுத்தா சரக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு காரியம் நடத்துக்காக பகவானை பஜிக்கிறான்னா அவன் வியாபாரி. ராஜசேவனுக்கும் ராஜாவுக்கும் இருக்கா மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லை. நீங்கள் ராஜா, நீங்கள் சுவாமி, நான் தாசன் அப்படின்னு எப்படி அது ஒப்பமானம் உங்களுக்கு ஜனங்களுக்கு புரிய முடியாது சொல்லணும். ராஜசபைக்கு வருவாள், நான் 1000 ரூபாய் சொல்வாள். ராஜாவுக்கு விடிய காலம் வெந்நீரில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வெந்நீர் சரியாக இருக்கான்னு சுடுறதான்னு பார்த்து வைப்பலாம். முதல் நாளைக்கு என்ன சம்பளம் கொடுக்காமல் இருந்துட்டா 2ஆம் தேதி லேட்டாக போகணும். ஏன் லேட்டாக 1/2 மணிக்கு போகிறியே, மொத்த சம்பளம் தட்டுக்கிட்ட போடுது, கொஞ்சம் 1 மணி நேரம் கழிச்சு போகிறேன் அப்படிமா. அதான் அவர் கொடுக்குற சம்பளத்துக்காக அவருக்கு வெந்நீர் சுட்டிருக்காமல் இருக்கிறேன்னு அவருடைய திருமேனியில் அபிமானம் இல்லை. மகாத்மாவான வெங்கடேசனுக்கு திருமேனியில் உகப்பினால அந்த வைதிக சிகாமணிகள்லாம் சிரசில் தெரியுமா குளத்தை வச்சுக்கிண்டு அந்த சுப்பிரபாதத்துக்கு சோத்தத்தை திட்டந்தி வெங்கடபதே தவ சுப்பிரபாதம் சொன்ன காத்து நிற்கால் காப்பி. இதுதான் பகவான் திருமேனிக்கு திருமஞ்சனம் கண்டொள்ளி பகவான் வரைக்கும் பிரகாசிக்கிற அழகை பார்க்கறதுக்காக வந்திருக்காள் என்ற பணத்துக்காக. அதுதான் இந்த உத்தமமான ஸ்தலத்தில் பணத்துக்காக வேலை செய்கிறதுன்னு வந்தபோது அங்கே பிரியம் இருக்காது. பக்தியோடு இருக்கிறபோது பணம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் கேளுன்னு சொல்கிறீர்கள் வரம். நான் கேட்கறதுக்கு முழுவதும் தகராறு பண்ணுறேன், பண்ணப்படாது. அகந்துவ காமஹா துத் பக்தா சுஞ்சஸ்வாமியபாஷ்யா காமானாம் ஹிருதி அசம்ரோகம் பவதஸ்து வரம். என்ன வரம் கேட்கணுங்கிற எண்ணமே வராமல் என் மனசில் அவளா வரத்தை கொடுக்கணும். இதை கேட்கணும் அதை கேட்கணுங்கிற ஆசை வராமல் என்னுடைய மனசில் வரம் கேட்கணும்னு ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை அனுப்பணும். பரமாத்மா என்னுடைய பக்தாளெலாம் இப்படி தான் இருக்காள். இருந்தாலும் நான் பக்தாளுக்கு பெருமையை கொடுத்தாத்தான்
உலகத்தார் ஈடுபடுவாள். அதுக்காக கொடுக்குறேன். உனக்கு மன்வந்தரத்தில் இந்த அசோகன சக்கரவர்த்தியாக இருந்தது நீ பண்ணின ஸ்தோத்திரத்தினால பகவானை வதிக்கிறவா மோட்சத்தரை வாழ்ந்து மகாத்மா பிரகலாதன் ஒன்று விட்டு போயிடுது. எங்கள் அப்பா கரையேறுமான் என்னையும் கடுமையாக நினைச்சுட்டாள், உங்களையும் நினைக்கிறாள், அவளுக்கு நல்ல லோகம் கிடைக்கும். சப்தபிப்பிதா பூதா 21 தலைமுறை உங்கள் அப்பா கரையேறிடு. நீ ஒன்றை புத்தனா அழிஞ்சான்னு சொல்லு. எத் சாதோசி பக்தாளுக்கெல்லாம் ஆதர்சமாக நீ இருக்கணும்னு சொல்ல கிண்ண சம்ஸ்காரம் பண்ண பிரம்மதேவன் ஆஹா எப்படி கடுமையாக கட்டம் கொடுத்தான், அவனையும் சம்ஹாரம் பண்ணேன். அப்பா இந்த மாதிரி வரம் கொடுக்காத, பாம்புக்கு பால் வாங்குற மாதிரி இயற்கையாகவே துஷ்டன், அவனுக்கு வரத்தை எனக்கு கொடுத்து சிரமப்படுத்தப்படாது. இப்படி மகாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ல உடனே நரசிம்மனுடைய வைபவத்தோடு கூட மகாத்மா பிரகலாதன் ஆனந்தமாய் பிரகாசிக்கிறான். கோபிகா ஜீவனஸ்மரணம். நம பார்வதீபதயே. ஜானகி ஜீவனஸ்மரணம். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. ஹே நாத நாராயண வாசுதேவ. நாராயணானந்த ஹரே நிருசிம்ஹ. பிரஹ்லாத பாதாஹர ஹே கிருபாளோ. ஜிஹ்வே பிபஸ்பிபா ஜிஹ்வே சதா ஏவம் பஜ சுந்தராணி. நாமானி கிருஷ்ணஸ்ய மனோகராணி. சமஸ்த பக்தார்த்த விநாசனானி. கோவிந்த தாமோதர மாதவேதி. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஜானகி ஜீவனஸ்மரணம். நம பார்வதீபதயே. சத்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः. பந்தம் பரம் பிரம்ம நிராகிருதி சௌந்தர்யசாரசர்வஸ்வம் வந்தே நந்தாத்மஜம் மகா. பீதாம்பரம் கரவிராஜித சங்கச்சக்கர கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்திரம் ராதாசகாயம் அதிசுந்தரமந்தஹாசம் வாசாலேஷம் அனிஷம் பரிபாவயாமி. யோந்தः பிரவிஷ்ய மோவாஜிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அக்ஷயசக்திதரः சுதாம்னா அன்யாம்ச்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துभ्यम्. ஆத்மாராமாश्चौनयः निर्गंसा अपि उरुक्रमे कुर्वन्ति ऐतुकीं भक्तिं इत्सम्भूतगुणो हृदि हरेर्गुणाक्षिप्तमतिः भगवान् बादरायणिः अध्यगात् महदाख्यानं नित्यं विष्णुजनप्रियः. अपिक्षणार्थं कलयन्ते त्वाम् अप्लावयन्तं विशदैर्मयूखैः वाचां प्रवाहैः अनिवारितैस्ते मन्दाकिनीं मन्दयितुं क्षमन्ते. अद्वैताण्डवपूर्णचन्द्रम् अभिधापद्माटवी भास्करं विद्वत्कोटिसमर्चिताङ्घ्रीकुलं प्रद्वेषकक्षां हृद्याभिद्यसमुच्य वेदपठन प्रोद्यद्विकालयं सिद्ध्यद्भागवतं परात्परगुरुं श्रीशङ्करं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च कामस्मरणात् भवेत्. पूर्वकथे श्रीमन्नारायण பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ண நரசிம்மாவதாரமாக அவதரித்து பகவான் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணி
பிரகலாதனை பகவாக அனுகிரகித்து ஆத்மா பிரகலாதன் பட்டாசனாகி வாழ்ந்து வந்தோம் பூர்வகதை. அதற்கு மேலே திரிபுர சம்ஹார காலத்தில் முப்புறங்களையும் பகவான் சம்ஹாரம் பண்ணாலும் அந்த முப்புறங்களை கொண்டு போய் ஒரு அமிர்த கிணற்றில் போட்டான் மயன். அவன் பிழைச்சி மறுபடியும் சண்டைக்கு வந்தான். இந்த மாதிரி 5-6 தடவை பண்ணுறபோது மகாத்மா பரமேஸ்வரன் கலங்கி இருக்கும்போது நாராயணன் பசுமாடாகவும் பிரம்மா கன்றாகவும் வந்து அந்த கிணற்றில் ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் சுவாமி சாப்பிட்றார். அதை எல்லாரும் காவலர்கள் பார்த்து கொண்டிருக்கா. தடுக்கலையா, மாட்டை ஓட்டலையா. அது சொல்கிறார், இந்த உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஜனங்கள். அதனால் பரிகாரத்துக்காக நாடி ஜனங்கள் போய் கஷ்டப்படுறார். அது ஏதாவது ஒன்று நடந்தால் வரலாம். ஏதாவது நடந்ததுன்னா அது காக்கதா நியாயத்தான் இருக்கும். அந்த நிலைமைகளுக்கும் நமக்கும் நடக்கணும்னு போவா கஷ்டம். தேவஹா அசுரோ நரோ நான்யோவா நீஸ்துரோஸ்தி கஷ்டனான். தன்னுடைய கர்மாவை போக்குவோம், பொறுத்தாருடைய கர்மாவை போக்கிவிடுறேன்னு 10 பேராக இருந்து ஹோமம் பண்ணுறாள். இந்த காரியத்தினாலேயோ நடக்காது. எல்லாரும் கண்ணால் பார்த்துட்டு இருக்கா. தடுக்கணும்னு நினைக்கிற. ஏன் தடுக்கணும்னு பகவானுடைய அபிப்பிராயம் இல்லை. பகவான் அந்த பரிகாரத்தால் க்ஷேமம் ஏற்படணும்னு நினச்சா தான் பரிகாரம். கப்பா எப்படி பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது? அதாவது சொல்லிருக்கார் அந்த புஸ்தகங்களில் முதல் வார்த்தையில் பரிகாரத்தோ நாசியம் அல்லது போகதோ நாசியம்னு 2 விதம் இருக்குது. நீங்கள் பரிகாரம் பண்ணி அது போகுமானா போகும், இல்லை அனுபவித்து தரணும்னா போகதோ நாசியம்னு சொல்லுவாள். இதை சொல்லுவாளோ யாராவது? பரிகாரம் நடத்தி வைக்கிறவா கண்டிப்பாக மட்டும் வந்தால் நீங்கள் க்ஷேமந்தானா அப்படின்னு சொல்லுவோனே. அந்த பரிகாரத்தினால் போனால் தான் போகுமோ என்றால்தான் போகும், போகும் அனுபவித்து தான் போகும்னா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கஷ்டப்படுற அந்த விஷயத்தில் ஈடுபட்டவாளுக்கு இந்த ஸ்லோகமானது பரமசம். யாருக்கும் தெய்வகதியை மீறி நடத்த முடியாது. பரமாத்மா இப்படி ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் பசுவாக இருந்து சாப்பிட்ட பிறகு முப்புறங்களை புழங்க முடியல, திரிபுரசம்ஹாரம் பண்ணினார். முடித்தப்போ நாரதர் மகான் தர்மபுத்தர் நாராயண பிராவிப்ராக தர்மம் முக்கியம் பரமதுவும். நாராயண ஹதயத்தில் வச்சிருந்த மகான்களுக்கு தான் கருணையினால் ஜனங்களுக்கு எது முடியுமோ அந்த தர்மத்தை தெரிஞ்சிடவா சொல்லுவா. அவாது அதனால் வர்ணாசிரம தர்மத்தை சொல்லணும் கட்டும். 4 வர்ணத்தினுடைய ஆசிரமத்தினுடைய தர்மத்தை சொல்லணும் வருவது சந்நியாச தர்மத்தை அனுஷ்டவம் பண்ணுற தத்தாத்திர மகாயோகியினுடைய வாயிலாக சந்நியாச தர்மத்தை சொல்கிறேன். தத்தாத்திர யோகி காவேரி கரையில் படுத்துன்னு இருக்கார். அவருடைய நிலை பார்த்தா பிரம்மச்சாரின்னோ கிரகஸ்தனோ சன்னியாசினோ சொல்ல முடியாது. எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர் எந்த பிரிவை சேர்ந்தவர்னு காண முடியாது. பிரகலாத மகான் சஞ்சாரம் பண்ணி வரும்போது மகானை பார்த்து, நீங்கள் யார்? உலகத்தில் எல்லாரும் ஆடிப்பாடி கஷ்டப்பட்டால் தான் பழைக்க முடியும்னு நினைக்கிறா. நீங்கள் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலை. ஆனால் ஒரே இடத்துல படுத்துன்னு இருக்கு. உங்களுக்கு உடம்பு இழக்கலை, என்ன காரணம்னு. எஸ்ய நாராயணோ தேவா பகவான் ஹிருதசதா பக்தியா கேவலயா ஜானம் துனோதி துவாந்தம் அர்க்கவத். எந்த பகவானுடைய எந்த ஹிருதயத்தில் பகவான் எப்பொழுதும் இருக்கிறதுனால பக்தியின் ஒன்றினாலேயே அஜானத்தை போக்கக்கூடிய காரியம் பகவான் உனக்கு பண்ணிட்டுருக்கார். அதனால் உன்னை கௌரவிக்கணும். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் சாதாரணமாக யாருக்கும் சொல்கிறதில்ல இன்னும் சொல்கிறாரு. தத்தா 2 குருவை பிடிச்சேன். 2 குருன்னா பெரிய மகானோன்னு நினச்சேன். மதுகார மகாதர்ப்பவும் லோகேஸ்மின்னோ குருத்தவும். தேனி மலைப்பாம்பு. தேனை சேர்க்கறது, தான் சாப்பிட்ற எடுக்கிற வழக்கு விட்டுறது. ஒரு நாளைக்கு
தேர்ந்தெடுக்கிறவன் வந்து நெய்ப்பந்தத்தினால தீப்பந்தத்தினால அந்த தேனியை அழித்து தேனை கொண்டு போகிறான். அது மாதிரி சேர்த்து வச்சு தானும் சாப்பிடாம தன் பந்துக்களுக்கும் கொடுக்காம இப்படி கஷ்டப்படுறானே, அப்பேற்பட்ட சொத்தானது எப்படியா போடும். ராஜதா சோரதா சத்ரோ சுஜனாத்து பசுபக்ஷிதா, டொனேஷன் வாங்கவா, ராஜாங்கத்தில் டேக்ஸ் போட்டுருவான், இது மாதிரி திருடன் எடுத்துட்டு வருவான், எவ்வளோ கஷ்டம். அது மட்டும் இல்லை, பணம் படைத்தவனுக்கு தன்னட்டையே பயம்னார். சொஸ்மாத்து பிராண தன்னட்டத்தையும் அதுக்கு மாயம் வருவா. ஒரு எட்டாம் ரூபா தன்னை கண்டு எப்படி பயம். ஒருவன் பெரிய ஊருக்கு போயிருக்கான். அங்கே சாமானம் வாங்கி விட்டான். 20 ரூபா அதிகமாகிடுது. தன்னுடைய பணமானது போகல. தன்னுடைய அத்தான்ட்ட அத்தான் 50 ரூபா கொடுங்க, ஊருக்கு அனுப்புகிறேன். அவர் மாச சம்பளக்காரர். இவன் பெரிய பிரபுவாக இருக்கேங்கிறதுக்காக இப்படி என்னை பரிகாரம் பண்ணுற அப்படின்னு அத்தான் சொல்கிறேன். இல்லை, நான் உண்மையாக கேட்குறேன். ஏன் எடுத்துன்னு வரப்படாது 50 ரூபா கூட அதிகமாக அப்படின்னா அவர் சொல்லுவார், எடுத்துன்னு வந்தால் செலவழிக்க சொல்லும், அதுக்காக எடுத்துன்னு வரல. அந்த பணம் கையில் இருந்தால் நிறையா செலவழிக்கணும்னு தோணணும்னு தன்னுடைய தன்னின்றைய நம்பிக்கையில் அந்த சொத்மாத்துக்கு. அதனால் தேனி மாதிரி இருக்கப்படாது, பணத்தை சேர்க்கப்படாது. உலகத்தில் இருந்தால் காரியம் நடக்குமாங்கிறதுக்கு மலைப்பாம்பு குரு. மலைப்பாம்பு 5-6 நாள் பட்டியாக இருக்கும். ஒரு நாள் ஆகாரங்கள் வரும். இந்த 5-6 நாள் பட்டியாக இருந்ததுனால போயிடாது, உயிர் இருக்கும். ஒரு நாள் சாப்பிட்டு ஜெயமாக இருக்கும். அது மாதிரி மலைப்பாம்பு மாதிரி ஒரே இடத்துல இருந்து என்ன கிடைக்கிறதோ கிரகிக்கிறது, இல்லைன்னா பட்டி இருக்கிறதுன்னு இருக்கு. இதனால் மலைப்பாம்பு எனக்கு குரு. ஒரு இடத்துல படுத்துக்கும் போது சில பேர் கருணாங்குளவன் பெரியவர் பக்த மகான் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அனர்த்த போடுவான். கொஞ்சம் பூரி குணம் பேதம் அதெல்லாமும் இருக்கும், நிறையாவும் போடுவான். இன்னும் எனக்கு நேரம் நீர் இப்படி பட்டியாக படுத்துருக்கீர் பழியா அப்படின்னு வயசு கொடுப்பான். நாகம் நிந்தேன் ஸ்தோமி. அவனை இந்த பண்ணுறதும் இல்லை, வைக்கிறவனை நன்னா போடுறவனை ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. ஏன்னா இன்றைக்கி ஸ்தோத்திரம் பண்ணுறவன் நாளைக்கு நிந்திக்கிறான். இவனை எதுக்காக கொண்டாடுறதுன்னு ஒருத்தரையும் ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல, நிந்தியும் பண்ணுறதில்ல. ஒருத்தன் கட்டில் கொண்டு போடுவான். பெரியவர் பட்டுக்கு படுத்துக்கட்டும், குளிர் நாளில் கீழே படுத்து கொண்டான். அங்கேருந்து ஒருவன், நான் கஷ்டப்படுறேன், உனக்கு வந்து கட்டிலும் அப்படின்னு தூக்கி கீழே போட்டுவிட்டு கட்டில் எடுத்துன்னு போவான். அதையும் தடுக்கிறதில்ல. இந்த மாதிரி நான் காலம் போக்கிற முறை இந்த விஷயத்தை உனக்கு சொன்னேன். இப்படி வனாசுதனம் முழுக்க சொன்ன பிறகு பகவானுடைய சரணத்தில் ஈடுபட்ட மகான்களுடைய கோபத்துக்கு பாத்திரமான உயர்ந்த நிலையிலேருந்து கீழ்விழுந்து, கீழ்நிலைமையில் இருந்தாலும் பகவானுடைய சரணத்தை நம்பின மகான்களுடைய அனுகிரகம் இருந்தால் மேலே போயிடுவோனுங்கிறதுக்கும் இரண்டிற்கும் நானே திருஷ்டாந்தம். எப்படி? இதுக்கு முன்னால் உபபர்கன்கிற கந்தர்வனாக இருந்தேன் 3ஆவது ஜென்மாவில். அப்போ விஸ்வதட்டுக்கெல்லாம் யாகம் பண்ணினான். இந்த யாகத்தில் காணம் பண்ணலான்னு போனேன். அப்போ போகிறபோது பெரிய இடம், மகான்கள் இருக்கிற இடம், அங்கே மரியாதையாக போகணும்னு போகாமல் அங்கேயும் லாகிரியோட ஸ்ரீமண்டலத்தோடு போய் சேர்ந்தேன். உடனே அவள் கோவிச்சுண்டாள், இது புண்ணியமான ஸ்தலம். அந்த மாதிரி தான் பெரியவானுடைய ஜெயந்தி, சங்கர ஜெயந்தியும் போது ஒரு இடத்துல சங்கீதம் ஏற்பாடு பண்ணோம்னா, சங்கீதம் ஏற்படும்போது அங்கேயே பாட்டெல்லாம் வந்து ஒரு இடத்தை பார்த்து இந்த சோடா பாட்டெல்லாம் ஒரு இடத்தை பார்த்து ஒருத்தர் போய் சொன்னார். பெரியவா கூப்பிட்டா, பெரியவா இந்த காலம் அந்த இந்த மாதிரி என்ன அங்கே வந்துதாமே அப்படின்னு கேட்காம எப்படி என்னமா நடந்ததுன்னா என்னை ஒப்பிச்சார். ரொம்ப சந்தோஷமாக, பெரியவா சந்தோஷமாக கேட்டுப்பான்னு நினச்சி சங்கீதத்தை பற்றி சொன்னார். இல்லை அங்கே ஏதாவது வெள்ளையிலேருந்து வாங்கி கொடுத்ததோ அப்படின்னு. உடனே ஜலமாக போட்டு உடம்பு விஷயத்து இதெல்லாம் வேண்டாம். சங்கருக்கு சங்கருடைய பெருமையை சொல்லக்கூடிய கிரந்தங்களை
எடுத்து சொன்னால் போகிறோம் அப்படின்னு சொன்னான். அந்த வருஷத்துலேருந்து அந்த சங்கத்தில் அதை நடத்தணும்னு போயிட்டார். இப்போ அப்படி பெரியவா சொன்னால் தடுத்தார். அது மாதிரி பகவான் சங்கரனுடைய ஜெயந்தி அதுக்கு வரும்போது மரியாதை இருக்கணும் அப்படின்னு சங்கரனை கீழே வச்சுருக்கான். இவன் பெரிய மேடை போட்டிருக்கான், அதில் போய் உட்காந்து இவன் சட்டையோட எல்லாம் வந்திருக்கான். அது உடனே சோடா மட்டும் சாப்பிட்றான். இதை பார்த்து கூடாதுன்னு சொன்னால் பிறகு ஆமாம் இந்த யாகஸ்தலம் யாகத்துக்கு வந்திருக்க மரியாதையாக வரல, அதனால கீழ்மகனாக போகணும்னு சபிச்சா. உபனிஷத்தில் உயர்ந்த பதவியில் எத்தனையோ மடங்கு மனுஷ ஆனந்தத்தை போல 200 மடங்கு ஆனந்தம் உள்ள கந்தர்வ நிலையிலிருந்து கீழ்மகனாக பூலோகத்தை பிறந்தேன். தாபத் தாஸ்தியாமகம் ஜெயிக்கேன். ஆனால் கீழ்மகனாக பிறந்தேன் உயர்ந்த இப்போது கீழ்மகனாக இருக்கும்பொழுது 5 வயசாக இருக்கும்பொழுது சன்னியாசிகளுடைய சுசூஷை பண்ண முடியாத எனக்கு உத்தரவு. சன்னியாசிகள்கிட்ட பார்த்தேன், கிட்ட போனேன். தத்ராபி பிரம்மவாதினாம் சுசூஷையா ஆணுங்கேன பிராப்தோகம் பிரம்மபுத்திரதான். அடுத்த ஜென்மா பிரம்மபுத்திரனா நாரதராக பிறந்துட்டேன். இப்படி உயர்ந்த நிலைக்கும் கீழ்நிலைக்கும் காரணம் சாதுக்களுடைய சந்தோஷம் ஏற்பட்டால் ஒரு நிமிஷத்தில் உயர்ந்து போடலாம். சாதுக்களுடைய கோபம் விட்டால் ஒன்று. இதற்காக கதை சொல்கிற ஒன்று. நாரதர் ஒரு நிலைமை பார்த்தார், அவன் உடைய காணமாட்டான். அதுக்கப்புறம் பறவை பார்த்தா அது உடைய காணமாட்டு. அப்புறம் ராஜாவாக பிறந்தது அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ராஜாவாக இருக்கிற போது உங்ககிட்ட போகும்போது நீங்கள் வாங்கவும் இங்கேயே இருக்கணும்னா, ஏன் உங்களை பார்த்ததுனால தான் பட்சி ஜென்மா வட ஜென்மா விலகித்துன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினான். இன்னும் எல்லாம் காலமாகிடுச்சேன்னு வருத்தப்பட்டார். உம்மை பார்த்ததுனால என்னுடைய ஜென்மா ஒழிந்தது, நல்ல கதி எடுத்ததுன்னு சொல்கிறார். இப்படி அந்த வர்ணாசிரமத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் கூட மகான்களுடைய கோபத்துக்கோ பாத்திரமான தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்துடும். அனுகிரகத்து பாத்திரமான மேல்நிலை அடைவனுங்கிறதுக்கு உபாயிச்சான்னா தன்னையே திருஷ்டாந்தமாக சொன்னார். அதற்கு மேலே இந்திரன் ராஜா, பாண்டிய நாட்டு ராஜா சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி சிரஸ்தே மாட்டுப்புறம் வந்தோர் 2 பிரமரோடு மறைவுரத்தில் 10,000 வருஷம் பரமாத்மாவுடைய தர்மத்தை தியானம் பண்ணி இருக்கணும்னு இருக்கான். ராஜா ராஜ்யத்தை விட்டு இவ்வளவு தூரம் உயர்ந்த நிலையில் தபஸ் பண்ணுறார். அந்த இடத்துக்கு மகான் அகஸ்தியர் 10,000 சிஷ்யாரோட வந்தார். மகான் எப்படி ஜலத்தில் மூழ்கின நாம் கரையில் இருக்கிறது தெரியாதோ அது மாதிரி இந்த திம்னம் தியான ஆனந்தத்தில் மூழ்கின்றிருப்பதனால வந்திருக்கக்கூடிய அகஸ்திய மகிழ்ச்சியை பார்க்க எதிர்கொண்டு அழைக்கிற உட்காருங்கன்னு சொல்லலை. அதற்காக அதை கோபம் அடைந்த அகஸ்தியாச்சாரியால், நீ யானை மாதிரி என்னை மதிக்காமல் இருக்க, கர்வத்தோடு இருக்க, அதனால் யானை ஜென்மாவரட்டும்னு சாபம் கொடுத்தார். சாபம் கொடுத்த பொழுது யானை ஜென்மா வந்துடுத்து. இந்த யானை ஜென்மாவில் என்ன லாபம்? பரமாத்மாவை பஜனம் பண்ணுறவா ஒரு நாளும் உணா போவான். அங்கே கல்யாண கிருஷ்ணு துர்கத்தின் தாதகிச்சு கீழ்நிலையை அடைய மாட்டாருங்கிறது காமிக்கிறது. இப்போ யானை ஜென்மா வந்தாலும் தொஸ்மதி வியக்தி துன்யம், பகவானுடைய ஸ்மரணமானது தெளிவாக இருக்க முடியாத பண்ணு. அதனால் பாக்கியம் உள்ள ஜென்மா அப்படின்னு. இந்த ஜென்மா எங்கே அமைஞ்சது? திருக்கூட்டமனையில் ஸ்ரீராப்தி மந்தியத்தில் அதனுடைய தாழ்வரையில் யானை ஜென்மா. இந்த யானை ஜென்மாவில் சொப்பனத்தில் சிம்மத்தை பார்த்தா உயிர் போடும். அந்த யானை ஜென்மாவில் இதை பார்த்தா சிம்மங்கள்லாம் பயந்து ஓடுவான். இதனுடைய மந்திர வாசனை உணர்ந்த உடனே சிம்மங்கள் புலிகள்லாம் பயந்து ஓடுவான். சாதுக்களாக இருக்கக்கூடிய முயல் முதலிய மிருகங்கள்லாம் நிர்பயமாக போயின்னு இருப்பான். இப்படி உற்சாகமாக சஞ்சாரம் பண்ணிருக்கு. சுயன செம்னா திவ்ய தேசத்துவம், தன்னுடைய சரீரமே திவ்யமான மகிமையும் உள்ளது. அதோட திவ்ய தேசம் பரமாத்மா சரணத்தை பண்ணுறக்கூடிய ஸ்ரீராப்தி மந்தியம் திருக்கூட்டமலை, அந்த மகிமையினாலையும் இதுக்கு ஒரு விதமான கலக்கம் இல்லை உடம்புல. ஆனால் கலக்கம் இருக்கா மாதிரி தோணுது.
அது தோன்றது பகவானுடைய காருண்யம். எப்படி அர்ஜுனன் மேலே தேர் மேலே ஆஞ்சநேயன் சர்வசித்தி உண்டு பண்ணக்கூடிய பரமாத்மா இருக்கான். பரமாத்மா தேர்தட்டில் உட்காண்டிருக்கான். மங்களானாஞ்ச மங்களம், மங்களத்துக்கு மங்களமான பரமாத்மா இருக்கான். ரெண்டையும் விட்டு அவனுக்கு தோணித்தே சோகமோகத்தினால என்ன தோணும், நிமித்தான் நிபஷ்யாமி விபரீதானி கேசவா. சகுனம் சரியா இல்லைன்னா சகுனம் எங்கே பார்த்தோமா, அதாவது அந்த மாதிரி வியாமோகத்தை கொடுத்து பிரவர்த்தி பண்ணி பகவானுடைய கருணையால் அசோக்தியானம் சோதத்துவம் பிரஜாபாதாம் பாடுறது கதாசம் அகதாசம்ச்ச நானும் சோதந்தி பண்டிதான்னு ஆரம்பித்து சர்வசன்மான் பிரத்யஜவாமேகம் சரணம் பிரஜா அகந்தா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மாசுயா உபதேசம் பண்ணுறதுக்காக பகவான் ஏற்பாடு. அது மாதிரி இந்த யானைக்கு கஷ்டமே இல்லாமல் இருந்தாலும் ஏதோ புசுக்கும் மையினால் தாபம் இருக்கிற மாதிரி தோணுது. உடனே அந்த மர அடிவாரத்தில் ஒரு குகையில் குளம் இருக்குது. அந்த குளத்தில் உள்ள தாமரச வாசனை மூக்கு கட்டுது. அதை நுகர்ந்து இந்த யானை தன்னுடைய பத்னி யானைகள், புத்திர யானைகள், பேர யானைகள், பந்துக்கள், ஆப்தர்கள் முதலிய யானைகளோடு அந்த இடத்துக்கு வந்து அமைங்கி ஸ்நானம் பண்ணிச்சு. அதற்கு பிறகு தீர்த்தம் பருகித்து துதிக்கினால ஸ்னபம் நீங்குது. அதோடு போகலாம் இல்லையா, தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் தீர்த்த துதிக்கினால் எடுத்து ஊட்டுறது. எது போலன்னா சபனையன் யதாகிருகி ரிஹசன் மாறினார். எப்படி போல் தன் பிள்ளை பொண்ணு நாட்டு பொண்ணு இதெல்லாம் கவனிக்கணும் கடமை. இதுதான் பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய பற்றி கவலை. உங்கள் அப்பாவுக்கு முடியாது, நான் ரிட்டையராக ஆற்றுல இருக்கேன், இங்கே வா உனக்கு கணக்கு என்ன பண்ணுறேன், நான்லாம் கணக்கில் இவ்வளோ தங்க மெடல் வாங்கினவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேரன்ட்ட சொல்லி கொடுக்கணும்ப்பான். யதாகிரி கிரகசன் பிள்ளையை முன்னுக்கு கொண்டு விடுறது, பொண்ணை முன்னுக்கு கொண்டு விடுறது கடமை. பேரன் பேத்தியினுடைய கவலை இம்பார்ட்டன்மா. அவள் பார்த்துக்கா புள்ள நாட்டும் பார்த்துக்கா. நீ இன்டர்வியூ பண்ணுறது அவள் ரசிக்க கூட மாட்டாள். அப்படி இருந்தபோதும் அது மரமமாக சொல்லுவாள். இருந்தாலும் இவன் விட்டுறாமன் அபிமானத்தான். இது சகஜம். இந்த பொண்ணோட அப்பாவோ பிள்ளையோட மாமனாரோ இதெல்லாம் டின்னருக்கு போவோம். வயிறு முதலிய கஷ்டங்கள் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நான் வரலேப்பா டின்னருக்கு வந்தால் சாப்பிட போகிறேன்னா, எனக்கு சாப்பிட்டாலும் உடம்பு தொந்தரவு, நான் கதை கழிக்கிறேன், ஏதாவது பகவானுடைய நாமத்தை சொல்லுவாள். அதனால் வியாதி நிவர்த்தி ஆகும்னு நினச்சோம். அந்த வியாதி இருக்கிறது கதை கேட்க வைக்கும், வியாதி இல்லாது கதை கேட்கிறது தடை விதிக்கும். சாந்தியப்சங்கி சாந்தி தோஹிஸ்வகாரம். நமக்கு அது சம்ஸ்கிருதத்தில் சாந்தி எதுக்கு ஏற்படுறதுக்காக ஸ்ராந்தி கொடுக்கணும். ஸ்ராந்தின்னா கட்டம்னு வச்சுக்கோங்க. கட்டத்தை கொடுக்கறது சாந்தி ஏற்படுத்தாது. இந்த யானை அந்த முதல் இருக்கிறபோது கரைக்கு இழுக்கிறது. அப்போ பக்கத்தில் உள்ள பந்து யானைகள் ஆப்த யானைகள்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பித்தா ஒன்றும் முடியலை. பெண் யானைகள்லாம் கரையில் இருந்து கதறது. இந்த நிலைமையில் கொஞ்ச நாள் அப்புறம் அவளுக்கு ஆயிரம் காரியம். அந்த கல்யாணம் இந்த கல்யாணம் இருக்கிறதுனால நாளைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அவன் ஞாபகம் தான். அப்புறம் இவன் ஞாபகமே இல்லை. நம்ம கிரகங்களில் ஒரு நாள் ஒரு வாரம் ரொம்ப கவனிப்பாள். நல்லா கவனிக்கிறான். நம்ம ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் எல்லோரும் கவனிக்காதுன்னு நினச்சிப்பேன். கொஞ்சம் 2 வாரம் 3 வாரம் ஆகிடுச்சுன்னா 5-6 தான் கூட்ட பிறகு தான் ஐயம்மா. அது சரி தானே. அது மாதிரி அவன் போயிட்டான். யானையே போராடுறது தான் யானையும் முதலியுமான். எப்படி போகிற நம்முடைய க்ஷேமத்துக்கு நாம் தான் பாடுபடணும். ஆத்மானம் தெரியுது, தன்னைத்தானே கரையேற்றுக்கணும்னு சொல்கிறார் கீதையில். இந்த ஒரு இடத்துக்காக சொல்கிறபொழுது அவர் அழுதார். இப்படி நான் அழுதெல்லாம் தெரியாது,
நான் அவருக்கு மட்டும் சொல்கிறேன். ஒருத்தர் தான், கேட்குற ஒருத்தர் தான். சத்தம் 5-6 பேர் இருந்தால் தெரியாது. இவர் தான் ஆடும்போது அப்படியே நிறுத்தின கதையை. எதுக்கு ஆடுறேன்? என் பையன் சரியாக இருக்கிற பொழுது கொஞ்சம் கூப்பிட்டு கதை இந்த விஷ்ணுஸ்நாமன்ற பொழுது தப்புறது உட்காருன்னா மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே பத்தியோடு பேசுறது போடுறான் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அப்படின்னு வருத்தப்பட்டேன். நீங்கள் சொன்னது எனக்கு ஆறுதலாக இருந்தது. என்ன சொன்னேன்? தன்னைத்தானே கரையேற்றுக்கணும். அதான் சுவாமி பஜிக்வே மமதேகியாச்சே சமாகதே தன்